This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app. அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் அடிப்படையான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க போவது நவ கிரகங்கள். 9 கிரகங்களுக்கும் சொந்த வீடுகள் எவை, அது எவ்வாறு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க போகின்றோம். சூரியன் அரசு கிரகம். சூரியனை தலைமையாக கொண்டு கோள்கள் சுற்றி வருகின்றன. அறிவியல் ரீதியாக இதை சூரிய குடும்பம் என்றும் நாம் சொல்கின்றோம். சூரியனை மையமாக வைத்து புதன், சுக்கிரன், பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி இந்த கோள்கள் பலம் வந்து கொண்டிருக்கின்றன. ராகு கேதுக்கள் ஜோதிடத்தில் கிரகங்களாக சொல்லியிருந்தாலும் அவைகள் நிழல் கிரகங்கள். அவைகள் சூரியனுக்கு ராகுவையும் சந்திரனுக்கு கேதுவையும் பயன்படுத்தி நிழல் கிரகங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். சூரியன் அரசன் என்றும் சந்திரன் ராணி என்றும், சூரியன் ராஜா என்றும் சந்திரன் ராணி என்றும் கோள்களில் முதன்மையாக வைத்து மற்ற கிரகங்களை அமைத்தார்கள். வானவீதியில் சூரியனுக்கு அடுத்தது அருகாமையில் புதன், சுக்கிரன், அடுத்தது பூமி. பூமியின் துணைக்கோளாக சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு வரும் ஒரே கிரகம் சந்திரன். அதனால் சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சூரியனை விதி என்றும் சந்திரனை மதி என்றும் அழைத்தார்கள். அதனால் ஜாதக சக்கரத்தில் சூரியனை ராஜா என்றும் சந்திரனை ராணி என்றும் அமைத்தார்கள். இந்த சூரியனுக்கு சிம்ம வீட்டையும் சந்திரனுக்கு கடக வீட்டையும், ராஜாவுக்கு ஒரு வீடு, ராணிக்கு ஒரு வீடு, ஒரு ஊருக்கு ஒரு ராஜா ராணி என்பதை போல இந்த 2 கிரகங்களுக்கும் ஒரு வீடுகளை அமைத்தார்கள். சூரியனுக்கு அடுத்தாற்போல் புதன் கிரகம் இருப்பதால் சூரியனுக்கு ஒரு வீடாக கன்னி வீட்டை புதன் வீடாகவும், சந்திரனுக்கு ஒரு வீடாக மிதுன வீட்டை புதன் வீடாகவும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆளுக்கு ஒரு வீடாக மற்ற கிரகங்களின் வீடுகளை அமைத்து கொடுத்தார்கள். சூரியனுக்கு அருகாமையில் புதன் இருப்பதை போல் அடுத்த கிரகம் சுக்கிரன். சூரியனுடைய வீடாகிய சிம்மத்தின் அருகில் கன்னி புதனுடைய வீடாகவும், அடுத்து சுக்கிரன் துலாம் ராசியும், அதேபோல் சந்திரனுக்கு மிதுனம் புதன் வீட்டையும், சுக்கிரன் ரிஷப வீட்டையும் அமைத்தார்கள். சுக்கிரனுக்கு அடுத்து செவ்வாய்க்கு 2 வீடுகள், மேஷம், விருச்சகம். அதில் சூரியனுக்கு ஒரு வீடாக விருச்சகத்தையும் சந்திரனுக்கு ஒரு வீடாக மேஷத்தையும் அமைத்து கொடுத்தார்கள். குரு கிரகம். குருவுக்கு மீனம், தனுசு. சூரியனுக்கு ஒரு வீடாக தனுசுவையும் சந்திரனுக்கு ஒரு வீடாக மீனத்தையும் அமைத்து கொடுத்தார்கள். குருவுக்கு அடுத்தாற் போல சனி கிரகம். சனிக்கு 2 வீடுகள், கும்பம், மகரம். இதை சூரியனுக்கு ஒரு வீடாக மகரத்தையும் சந்திரனுக்கு ஒரு வீடாக கும்பத்தையும் அமைத்து கொடுத்தார்கள். இப்படி மற்ற கிரகங்களுக்கும் 5 கிரகங்கள், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, இந்த 5 கிரகங்களுக்கும் 2 வீடுகள் தன்னுடைய சொந்த வீடுகளாக அமைத்து கொடுத்து அதில் சூரியனுக்கு ஒரு பாகத்தையும் சந்திரனுக்கு ஒரு பாகத்தையும் ஜாதக சக்கரத்தில் அமைத்து கொடுத்தார்கள். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை. அவைகள் நிழல் கிரகமாக இருப்பதால் அவர்களுக்கு சொந்த வீடுகள் அமைத்து கொடுக்கவில்லை. ஆகவே ராகுக்கு குருவின் அம்சம் பொருந்துவது போல் குருவின் வீடுகளை ராகுக்கு பயன்படுத்தினார்கள். கேதுவுக்கு புதவின் காரகங்கள், புதவின் உருவம் ஒத்து போவதால் கேதுவுக்கு புதனின் வீடுகளை அமைத்தார்கள். இப்படி 9 கிரகங்களுக்கும் வீடுகளை ஜாதக சக்கரத்தில் அமைத்து கொடுத்தார்கள். ஆதிபத்திய வீடு என்று
முன்னோர்கள் ஜாதக சக்கரத்தை அமைத்து ஒருவருக்கு எவ்வாறு இந்த கிரகங்கள் 12 ராசிகளில் சஞ்சரிக்கின்றன, அதை வைத்து எவ்வாறு பலன் எடுத்து கூறுவது, இந்த ஜாதக சக்கரத்தை நம்மளுக்கு அமைத்து கொடுத்தார்கள். முதலில் ராமருக்கும் சீதாவுக்கும் இந்த ஜாதக சக்கரம் அமைக்கப்பட்டது. முதலில் ராமர் சீதாவுக்கு பார்த்ததால் ராமருக்கு ரா எழுத்தையும் சீதாவுக்கு சி எழுத்தையும் இரண்டையும் இணைத்து ராசி என்று பெயர் வைத்தார்கள். ராசி சக்கரம் இவ்வாறு உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.